அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாமெல்லாம் சிரமமான ஒரு துன்பமான ஒரு காலத்திலே நாம் எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். உலக நாட்டிலே பல நாடுகளில் அங்கங்கே பிரச்சனைகள் சிதறி இருப்பதோடு ஆக கூடுதலாக பாதிக்கப்பட்ட ஒரு நாடு என்று சொன்னால் அது ஒரு இலங்கை நம்முடைய நாடாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, பல நாடுகளில் இருந்து இந்த நாட்டை பற்றி ஃபிக்கர் பண்ணுறாங்க, இந்த நாட்டுக்கு உதவி செய்கிறாங்க. சகோதரர்களே, நம்முடைய அண்டைய நாடாகிய இந்தியாவிலிருந்து, பங்களாதேஷில் இருந்து, அதே போன்று பல நாடுகளில் இருந்து இந்த நாட்டுக்கு உதவிகள் செய்கிறதற்கு மக்கள் முன்வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. சகோதரர்களே, இதுவரைக்கும் ஒரு முடிவு இல்லாத பிரச்சனையாக இந்த ஒரு அனர்த்தத்துடைய பிரச்சனை மாறி இருக்குது. சகோதரர்களை யாராலும் ஒரு முடிவு காண முடியல. எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்களும், எங்கு பார்த்தாலும் பயமும் பதட்டமும் ஒரு பீதியும். எந்த நியூஸ் எடுத்துக்கொண்டாலும், எந்த பேப்பர் எடுத்துக்கொண்டாலும், எந்த ஊடகத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒரு சரியான ஒரு முடிவு, ஒரு தகவல் இதுவரைக்கும் கிட்டாத ஒரு சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, பெரியார்களே, நாளுக்கு நாள் ஜனாசாவுடைய மரணித்தவர்களுடைய எண்ணிக்கை கூடி கூடி 500ஐயும் தாண்ட ஒரு கட்டத்தில் இருந்து கொண்டிருக்குது. ஜனாசாக்கள் உடல்கள் எல்லாம் புதையுண்டு கட்டிடங்களுக்கு கீழால் நசுவட்டு கொண்டு இருக்குது. அது யாரும் இல்லை, படிக்கிறவங்களையும் உடல்ல, சிறு பிள்ளைகளையும் உடல்ல. சகோதரர்களே, மிகப்பெரிய ஒரு தாக்கம், கவலை என்னண்டா, ஒரு பிள்ளையை மீட்டெடுத்திருக்கிறாங்க. அந்த பிள்ளை பென்சிலோட அந்த பிள்ளையுடைய ஜனாசாவை எடுத்திருக்கிறாரு ஒரு போலீஸ் உத்தியோகத்தர். சுப்ஹானல்லாஹ். படிக்கிறவங்க இந்த வருஷம் 7 பரீட்சையில் பங்கு பற்றிய நம்முடைய இஸ்லாமிய சகோதரிகளுடைய ஜனாசா எடுத்து காண்பிக்கப்படுது. எல்லாம் எடுத்து எழுதிவிட்டு ஓரிரு பாடங்கள் இருக்குது. அல்லாஹ் அக்பர். கண்ணியமான சகோதரர்களே, அவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடியில் அந்த சமூகம், எத்தனையோ வீடுகள் அப்படியோ தரைமட்டமாக ஆக்கப்பட்டுட்டு, எத்தனையோ வீதிகள் அப்படியோ பாலடைந்து போய் கொண்டிருக்குது. சில இடங்கள்ல கிழமை கணக்கில் மின்சாரம் இல்லை, சில இடங்கள்ல தண்ணீர் இல்லை. அதே பிரச்சனை சாதாரண கிராமத்தில் வாழக்கூடிய எங்களுக்கு இருக்குது. நாங்கள் இதுவரைக்கும் சரியான குடிதண்ணி இல்லாம நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை இடங்கள்ல தண்ணீர் பைப்புகளை வீசப்பட்டு அதை எப்படி பொறுத்துறது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு அவதியோட மக்கள் இருக்கிறாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நாட்டிலேயே இந்த அரசாங்கம் என்ன முடிவெடுக்கிறது என்ற ஒரு திண்டாட்டத்தில் அள்ளும் பகலுமான முயற்சிகளில், யோசனையில் சகோதரர்களே எல்லாரும் அவதியில் இருக்கிறாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, இது மனிதனுக்கு இன்றைக்கு நேற்றல்ல, இந்த உலகம் உருவாகின காலத்திலிருந்து அத்தனை பிரச்சனைகளும் மனிதனை தொட்டு கொண்டுதான் இருக்குது. சகோதரர்களே, பெரியார்களே, மனித வாழ்க்கையில எல்லாமே நிறைந்து காணப்படுது. எல்லாமே பல பிரச்சனையை மனிதன் முகம் கொடுக்குகிறான். வாழ்க்கையில் மேடு பள்ளம், சரிவு மேடு, அதே போன்று கவலை, துக்கம், இன்பம், சந்தோஷம் என்று பலவிதமான பிரச்சனைகளை சமூகத்தில் மக்கள் இன்றல்ல நேற்றல்ல மதங்கள் வித்தியாசமன்றி இன்றைய சமூகம் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்குது. சகோதரர்களே, பெரியார்களே, இந்த வெள்ள அனர்த்தம் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சமுதாயங்கள் அழிக்கப்பட்ட வரலாறுகள் அல்லாஹ் சொல்கிறான். சில சமுதாயத்துக்கு ஒரு விதமான சத்தம் வந்தது. ஒரு சத்தத்தில் மக்கள் மயங்கி அப்படியோ காது குருத்துகள் எல்லாம் வெடிச்சு அப்படியோ பிணங்களாக கிடந்தார்கள் என்பதையும் அல் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்ற வேளையில் ஆது சமூக கூட்டத்தினர்களையும் அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்கிறான். சகோதரர்களே, வெள்ள பிரளயத்தை கொண்டு அந்த சமூக கூட்டத்தினர்களை அல்லாஹ் அழித்தான் என்ற சரித்திரம் எமக்கு அல் குர்ஆன் பாடமாக சொல்லி காண்பிக்கிறது. அதே போன்று சகோதரர்களே, வஅம்மா ஆதும் ஃபஉலிகு பிரீஹின் சர்சரின் ஆத்தியா, அந்த ஆது கூட்டத்தினர்களை நாம் காத்தை கொண்டு அழித்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான்.
சக்கரஹா அலைஹிம் சபாலையால் 7 இரவுகள் அவர்களுக்கு தொடர்ச்சியான புயல் காற்று வந்தது. சபாலையாலிம் சமானியத் ஐயாம் 8 பகல்கள், 7 இரவு 8 பகல் தொடர்ச்சியான காற்று எல்லாரையும் தூக்கி அடிச்சு நசுக்கி. சகோதரர்களே, மனிதர்களை குர்ஆன் சொல்லும் பொழுது கஅன்னஹும் ஆஜாஸு நஹ்லின் ஹாவியா என்று சொல்கிறது. அடியறந்த ஈச்சமரங்களை போன்று பிறண்டு கிடந்தார்கள், உருண்டு கிடந்தார்கள் என்பதாக பெரும்பெருமான சகோதரர்களே பல அனர்த்தங்களை இன்று சமூக ரீதியாக, மத ரீதியாக, குர்ஆன் ரீதியாக நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு விஷயத்தை மாத்திரம் நாங்க ஞாபகம் வைக்க வேண்டியிருக்குது. இந்த உலகத்தில் இயற்கை அனர்த்தம் ஒன்று இல்லை. இஸ்லாத்துடைய பார்வையில இயற்கை அனர்த்தம் ஒன்று கிடையாது. ஏண்டா அல்லாஹ்வுடைய குதிரத் மனிதனுடைய குதிரத்தை விட மேம்பட்டது, அப்பாற்பட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு தெரியாமல், அல்லாஹ்வுடைய அறிவு இல்லாமல் உலகத்தில் எதுவும் நடக்கிறதில்லை. ஷரியா சொல்லுது, ஒரு மனிதனுக்கு சாதாரண கவலை உண்டாகுது, இதுவும் அல்லாஹ் உருவாக்குறான். இவருடைய பாவம் இதன் மூலமாக மன்னிக்கப்படுது. சகோதரர்களே, இது அனைத்தையும் விட குர்ஆன் ஒரு அற்பமான, ஒரு சாதாரணமான உதாரணத்தை எமக்கெல்லாம் சொல்லி காண்பிக்கிறது. என்னவென்று நாம் அந்த உதாரணத்தை எடுத்து பார்க்கும் பொழுது, ஒரு மரத்தில் இருந்து ஒரு இலை உதிர்வதென்றாலும் வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா லியஅலமுஹா, இதுதான் அல்லாஹ் எமக்கு படித்த பாடம். இந்த மரத்திலிருந்து ஒரு இலை உதிர்வதென்றா அதுவும் அல்லாஹ்வுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரித்தான் உதிர்கிறது. அல்லாஹ்வுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரித்தான் உதிர்கிறது. அல்லாஹ்வுக்கு அதனுடைய விளக்கம் இருக்குகிறது. சகோதரர்களே, எத்தனையோ மரங்கள் உலகத்தில் இருக்கிறது. யாரும் இன்றைக்கு மரத்தில் எண்ணிக்கை சொல்லல. அதுல எத்தனையோ இலைகள், ஒரு மரத்தை எடுத்தா அதுல எத்தனை இலை எங்களால் கண்டுபிடிக்க முடியாது. சகோதரிகளே, ரப்பு அல்லாஹ் சொல்கிறான், ரப்பு சொல்கிறான், படைத்தவன் சொல்கிறான், இந்த மரத்துடைய இலை உதிர்வன் என்றாலும் இதுவும் எந்த அறிவுக்குட்பட்டுதான் நடக்குது. உலகத்திலே எதுவும் அல்லாஹ்வுடைய அறிவு இல்லாமல், அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய இராதா இல்லாமல் உலகத்தில் நடக்கிறது இல்லை. சகோதரர்களே, இதனால் நடக்கிறது, அதனால் நடக்கிறது. இப்படி ஒருவர் சொல்வாராக இருந்தால் அவருடைய ஈமானுடைய பிரச்சனை. அல்லாஹ் சொல்கிறான், வஹதஹு லா ஷரீக லஹு, உலகத்தில் என்னென்ன நடக்குதோ அத்தனையும் தனித்து நான் செய்கிறேன். அல்லாஹ் தனித்து தாங்க செய்யறான். அது எவ்வளவு பிரமாண்டமானதாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கலாம், என்னோட கூட்டாக யாரும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த சக்தி அல்லாஹ்வுக்கு தான் இருக்குது, வேற யாருக்கும் இருக்குது என்று சொன்னா அவருடைய ஈமான்ல பிரச்சனை. அவர் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார். சகோதரர்களே, பெரியார்களே, இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த நிகழக்கூடிய அனர்த்தங்கள் இருக்குது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைக்கு நாங்க எங்கட ஈமான சரியாக்கலன்னா இன்றைக்கு அல்லாஹ்வுக்கு ஏசக்கூடியவர்களாக நாங்கள் மாறிடுவோம். ஏன் மாறிடுவோம்? இல்ல, எவ்வளவு கஷ்டத்தில் திங்கையும் வழி இல்லாம பட்டினியாக ஒரு நேரம் திண்டா மறுநேரம் இல்லை, 3 நேரமும் திங்கிறதுக்கு வசதி இல்லை, கடனோட வாழ்க்கை போகுதுண்டு இருக்கிற கட்டத்தில் எனக்கா இவ்வளவு பெரிய சோதனை என்று கேட்டால் முடிஞ்சு பாட வர்றேன். சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு சூரத்துல் இன்ஷிராஹ்ல அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா.
கஷ்டத்துடன் லேசை அல்லாஹ் வைத்திருக்கிறான். சகோதரர்களே, வாழ்க்கையில பிறந்ததிலிருந்து மௌத்து வரைக்கும் ஒருவர் கஷ்டப்பட்டுத்தான் வாழ்ந்தார் என்ற சரித்திரம் அல்ல, யாருக்குமே கிடையாது. வாழ்க்கையில் அவ்வப்போது கஷ்டங்கள் வருகிறது, அது முடிய சகோதரர்களே நிம்மதியான சந்தோஷமான இலக்கமான வாழ்க்கையை மனிதன் முகம் கொடுக்கிறான். அதுவும் முன்னால் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு வரும் பொழுதுதான் இடையிலே கஷ்டம் வருகிறது, அது முடிய லேசு வருகிறது. ஆழமாக நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. எனவே இரண்டு இலேசுகளுக்கு மத்தியில் தான் ஒரு கஷ்டம் வருகிறது என்பதை உணர வேண்டியிருக்கிறது. இதைத்தான் இமாமுனா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பெரிய ஆழ்கடல் பெரிய அறிவாளி இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அறிவு கடல் இமாம் கஸாலி என்று சொல்லுவார்கள், சொன்னார்கள், ஒருவருக்கு கஷ்டம் வரும் பொழுது ஆழமாக நிதானமாக ஹேண்டில் பண்ணி அவர் அழகாக யோசிக்க வேண்டும். கஷ்டம் என்பது குறுகிய காலம்தான் எனக்கு வந்திருக்கிறது, நான் இதற்கு பகரமாக இன்பமான நல்ல வாழ்க்கையை பன்மடங்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். சகோதரர்களை யோசித்து பாருங்கள். இந்த சொல்லப்படக்கூடிய விஷயங்களை சகோதரர்களை தெளிவாக சிந்தனைக்கு எடுங்க. கஷ்டம் என்பது வாழ்க்கையில குறைவுதான், நிம்மதி என்பது அல்லாஹ் அவனுக்கு பன்மடங்காக அல்லாஹ் கொடுக்கிறான். சகோதரர்களே, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய நீதி, அல்லாஹ்வுடைய முடிவு. குர்ஆன் சொல்லுது, இந்த வானத்தையும் பூமியையும் படைப்பதற்கு 50,000 வருஷம், 50,000 வருஷத்திற்கு முன்னால் அல்லாஹ் மனிதனுடைய கலாகதரை முடிவை, இந்த உலகம் எப்படி நடக்கும், அதனுடைய கிளைமேட் எப்படி இருக்கும், மனிதன் எந்தெந்த காலத்தில் எப்படி இருப்பான், மனிதன் பிறந்ததிலிருந்து மௌத்தை அடையும் வரைக்கும் எப்படி கஷ்டம் வரும், எப்படி இன்பம் வரும், அத்தனையும் அல்லாஹ் 50,000 வருஷத்துக்கு முன்னால் எழுதிவிட்டான். பேனையை படைத்தான் அல்லாஹ், பேனைக்கு சொன்னான், பேனை எழுது என்பதாக சொன்னான். பேனை எழுத ஆரம்பித்தது. சகோதரர்களே, அத்தனை விடயங்களையும் ரஹ்மான் பாதுகாப்புடன் பாதுகாத்து வைத்திருக்கிறான் லவ்ஹுல் மஹ்பூதிலே. அதுதான் எங்களுக்கு அனர்த்தமாக சில போது, அதுதான் எங்களுக்கு சில போது வெள்ளப்பிரளயமாக, சில போது எமக்கு புயலாக, சில போது சகோதரர்களே பல அனர்த்தங்கள். இதெல்லாம் ஒரு விதத்தில் அல்லாஹ்வுடைய கதிரை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் பாடமாக என்ன சொல்கிறது தெரியுமா? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஈமானை விட முடியாது, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ்வை மறந்து செயல்பட முடியாது, எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு பஞ்சத்தில் நாங்கள் அடிபட்டாலும் சகோதரர்களே அல்லாஹ்வை மறந்து வாழ முடியாது. இதே கட்டத்தில் அந்த ஆயத்துடைய தொடர்ச்சியாக குர்ஆன் சொல்லும் பொழுது எவ்வளவு சந்தோஷம் வந்தாலும் உச்சத்தை அடைய முடியாது, அல்லாஹ் ரசூலை மறந்து பேச முடியாது, குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக வாழ்க்கையை கொண்டு போக முடியாது என்பதை குர்ஆன் சொல்லும் பொழுது லிகைலா தஅஸவ் அலா மா ஃபாதகும் வலா தஃப்ரஹு அலா மா ஆதாகும், உங்களுக்கு தந்ததை வச்சு நீங்க சந்தோஷப்படவும் கூடாது, உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி நீங்க கவலைப்படவும் கூடாது. சகோதரர்களே, ரெண்டு நிலைமைகளிலேயும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு மூமினாக வாழ வேண்டும். இந்த ரெண்டு நிலைமைகள், கஷ்டமான நிலைமை, சந்தோஷமான நிலைமை, செல்வ செழிப்பாக வசதியாக ஆடம்பரமாக வாழக்கூடிய இந்த காலத்திலும் அல்லாஹ்வை மறக்காது வாழ்வது. அல்லாஹ் என்றால் முதலிடம் அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய பொருளாதாரம் அல்லாஹ்வுக்காக, என்னுடைய வாழ்க்கையா அல்லாஹ்வுக்காக, என்னுடைய நேரமா அல்லாஹ்வுக்காக நான் பாடுபடுவது, என்னுடைய திறமையா, என்னுடைய அறிவு ஆற்றலா, அத்தனையும் அல்லாஹ்வை முதன்மைப்படுத்தி நாங்கள் செயல்பட வேண்டும்.
சகோதரர்களே, பஞ்சமா கஷ்டமா எல்லாம் அல்லாஹ்வால் உருவாகிறது. சோதனையா என்னுடைய சகோதரர்களே, இதுவும் அல்லாஹ்வால் உருவாகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்பானவர்களே, அழகாக ஒரு விஷயத்தை நாங்கள் புரிய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆமந்து பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி வ ஹுலுவிஹி வ முர்ரிஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய கதரை நான் ஈமான் கொண்டேன். எப்படி ஈமான் கொண்டேன் தெரியுமா? நலவும் அல்லாஹ்வால தான் உண்டாகுது, கெடுதியும் அல்லாஹ்வால தான் உண்டாகுது, நல்ல விஷயமும் இன்பமானதும் ஹுலுவானதும் அல்லாஹ்வால உண்டாகிறது, முர் கசப்பானது வெறுப்பானது அதுவும் அல்லாஹ்வால உண்டாகிறது. இது என்னுடைய ஈமான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நாங்க சின்ன வயசுல இருந்து ஈமான் கொள்றது யாரை ஈமான் கொள்ளணும் என்று படிக்கும் பொழுது ஆமந்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி. இது என்ன சகோதரர்களே? வல் கத்ரி அன்றைக்கு படிச்சீங்க கிதாபுல, இன்னைக்கு வாழ்க்கையில பாடமாக படிங்க. அல்லாஹ் சொல்கிறான், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுடைய நலவும் கெடுதியும் அல்லாஹ்வுடைய முடிவு என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஈமான் வராம எங்களுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த ஈமான் வராம எங்களுடைய அகீதா சரியாக ஆகாது. சஹீஹான அகீதாவில் நாங்கள் இருக்க மாட்டோம். கதரை மறுத்த கூட்டம் ஒன்று இருக்குது, கதிரியா என்று சொல்லக்கூடிய இது அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தை விட்டும் அப்பாற்பட்ட கூட்டம். எல்லாம் அவ்வப்போது நடக்குது, புதிதாக நடக்குது என்ற அந்த கொள்கை உள்ளவர்கள். இது அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துடைய கொள்கைக்கு எதிரான கொள்கை. அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துடைய கொள்கை குர்ஆன் ஹதீஸ் நமக்கு படிச்சு தர கொள்கை என்னண்டா, எல்லாம் அல்லாஹ்வுடைய முடிவு செய்யப்பட்டது நடக்குது. இதுதான் ரிலா பில் கத்ர், கத்ரை கொண்டு பொருந்தி கொள்றது, கதரை கொண்டு அல்லாஹ்வுடைய முடிவை கொண்டு புரிந்து கொள்றது. இது எல்லாருக்கும் செட் ஆகாது. இது எல்லாரும் சும்மா நம்பிக்கொண்டு போக மாட்டாங்க. கண்ணால எல்லாரும் பார்க்கிறோமா இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் குறைவா கிடைச்சிட்டு கிடைக்கலன்னா அது அல்லாஹ்வும் வழங்குறல்ல, ரசூலும் வழங்குறல்ல, பள்ளி நிர்வாகம் வழங்குறல்ல, கொடுத்தவனும் வழங்குறல்ல. அதுக்காக வேண்டி அவர்கள விஷயத்தில் அநியாயம் இழைக்கும் பொழுது, அவர்கள விஷயத்தில் அமானிதத்தை பேணாம நாங்கள் நடக்கும் பொழுது எங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பிடி இருக்குது. அதை மறந்துடாதீங்க சகோதரிகளே. கிடைச்சிச்சு அல்ஹம்துலில்லாஹ் என்ற பேர் எழுதிருக்குது, கிடைக்கல அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு தருவான். நலவுகள் முன்னியும் வரும் பின்னியும் வரும். சில போது நான் நினைச்சதுண்டு, அல்லாஹ் அக்பர், இவ்வளவு பெரிய உதவி நீங்க உங்களோட வாழ்க்கையில் நினைச்சிருப்பீங்க. எந்த அறிவுக்கும் படாத அமைப்புல அல்லாஹ்வோட உதவி எங்களோட நியத்தை வச்சு கொண்டு வந்து சேர்ந்திருக்கும். சகோதரர்களே, அல்லாஹ் தருவான், அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். அல்லாஹ்வுடைய குர்ஆன் பொய்யாக ஆகாதே, கஷ்டத்துடன் லேஸ் இருக்குது. எல்லாரும் பாடமாக்க வேண்டிய அழகான ஒரு ஆயத்து, சின்ன ஒரு ஆயத்து. இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக கஷ்டத்துடன் லேஸ் இருக்குது. அல்லாஹ் முடிவு செஞ்சிட்டான். கஷ்டம் வருது அல்லாஹ்வால வருது, லேசு வருது அல்லாஹ்வால வருது. கஷ்டம் வந்தா அலப்பாரிக்கவும் கூடாது, ஈமான விடவும் கூடாது. லேசி வந்தா, சந்தோஷம் வந்தா, செல்வ செழிப்பு வந்தா அல்லாஹ் மறந்து பேசவும் கூடாது. சகோதரர்களே, பிறார்களே, இதெல்லாம் நியாமத்தாக ஆக்கிய அத்தனை விஷயங்களும் காற்று, ஐம்பூதங்கள் என்று சொல்லுவோம். சகோதரர்களே, இந்த காற்று அல்லாஹ்வுடைய நியாமத். காற்று இல்லாமல் மனிதனால் வாழ முடியாது, காற்று இல்லாமல் மிருகத்தால் வாழ முடியாது. சகோதரர்களே, தண்ணீர் அல்லாஹ்வுடைய நியாமத், அல்லாஹ்வுடைய அருள். அல்லாஹ் சொல்கிறான், வானத்திலிருந்து துப்புரவான தண்ணீரை நாம் உங்களுக்கு இறக்கி தருகிறோம். சகோதரர்களே, நீங்க குடிக்கிற தண்ணீரை உப்பு தண்ணீராக மாற்றினால் யாருப்பா உங்களுக்கு நல்ல தண்ணீரை கொண்டு வரது? இதெல்லாம் அல்லாஹ்வுடைய நியாமத். நெருப்பு அல்லாஹ்வுடைய நியாமத். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் மக்கள் நெருப்பை வச்சு பல விஷயங்களை சாதிச்சு கொண்டிருக்கிறாங்க. சமைக்கிறதுல இருந்து அதே போன்று அந்த காலத்தில் இந்த கரண்டுடைய மின்சார வசதி இல்லாத நேரத்தில் மக்கள் பயணத்தின் வழியை அறிவதற்காக ஒவ்வொரு இடத்துல அங்கேயும் இங்கேயுமாக நெருப்பை பத்த வச்சிருப்பாங்க. அல்லாஹ் சொல்கிறான், பயணத்தில் உதவியாக இருக்குது, பல விஷயங்கள்ல நெருப்பு உங்களுக்கு உதவியாக இருக்குது. இன்னைக்கு சமைக்கிறது, குளிர்காலத்தில் சூடு எடுக்கிறது, எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இது அல்லாஹ்வுடைய நியாமத். காற்று அல்லாஹ்வுடைய நியாமத், தண்ணீர் அல்லாஹ்வுடைய நியாமத், நெருப்பு அல்லாஹ்வுடைய நியாமத், ஆகாயம் அல்லாஹ்வுடைய நியாமத். இந்த நியாமத்துக்களை
நாங்கள் உதாசீனம் செய்யும் பொழுது, இந்த நியாமத்துக்களுக்கு நன்றி செல்ல இல்லாமல் நடக்கும் பொழுது, அந்த நியாமத்துக்கள் அருளாக இருக்கக்கூடிய நியாமத்துகள் அதாவாக, வேதனையாக, தண்டனையாக மாறுகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹு அக்பர். இதுதான் நடந்திருக்குது. ஏதோ மனிதனுக்கு சோதனை வரும் பொழுது மனிதனுக்கு அல்லாஹ் ஏன் சோதனை உண்டாக்குறான்டா? அல்லாஹ் சொல்கிறான், வலனுதியகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜிஊன். மக்கள் சீரான நேரான அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதற்காக இந்த சோதனைகளை கொடுத்து நாம் அவர்களை திருப்புறோம். சகோதரர்களே, பூமி அல்லாஹ்வுடைய நியமத், வாழலாம் அழகா. அதுவும் எங்கட கிழக்கு மாகாணத்திலே சுப்ஹானல்லாஹ் தட்டையாக விருத்தியாக ஏற்றம் பள்ளம் எல்லாம் எங்கட நாட்டு எங்கட கிழக்கு மாகாணத்திலே அழகாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நியமத். சகோதரர்களே, கொஞ்ச நேரம் ஆட்டம் கொடுக்கிறதற்கு எதுவும் தாக்கு பிடிக்காது. இது எப்ப நடக்கும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உலகத்தில் விபச்சாரம் அதிகமாக ஆகும், உலகத்தில் கொலை அதிகமாக ஆகும். இதெல்லாம் ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கடா? நீங்களும் நானும் அதில் சம்பந்தப்படப்படாது என்பதற்காக. இதுக்கு பிரதிபலன் என்ன கிடைக்கும் தெரியுமா? நில அதிர்வு. இன்னைக்கு ஸ்ரீலங்கால மட்டுமல்ல, இன்னைக்கு சைனால மாத்திரமல்ல, இன்னைக்கு இந்தோனேசியால மாத்திரமல்ல, இன்னைக்கு பல நாடுகள்ல, இன்னைக்கு ஜப்பான்ல மாத்திரமல்ல, எத்தனையோ நாடுகள்ல அல்லாஹ் அசைச்சு காட்டான், அடங்கி போயிருக்கிறான் எல்லாம். இந்த நில அதிர்வுதான் சுனாமிக்கு காரணம் என்று சொல்கிறோம். எங்க விஞ்ஞானம் அது இது எல்லாம் படுதோல்வியாக ஆயிற்று. இந்த வருஷமும் கண்டிருக்குது அனர்த்தத்தை, முன்னால கண்டிருக்குது அனர்த்தத்தை. தீர்க்கமான முடிவு யார் எடுத்தது? யாரால் எடுக்க முடியும்? சகோதரர்களே, இன்றைக்கும் அட்ரஸ் இல்லை, என்ன செய்யறன்னு விளங்குதில்லை. அல்லாஹ் சொல்கிறான், எல்லாத்தையும் மிஞ்சிய சக்தி என்கிட்ட இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான், எல்லாத்தையும் மிஞ்சிய அறிவு என்கிட்ட இருக்குது. நீங்கள் எல்லாம் சரியாக நீங்க என்னின் பக்கம் வர வேண்டியிருக்குது. எனவே உங்களுடைய ஈமானுடைய பரீட்சை தான் இந்த சோதனை. சும்மா ஒருவருக்கு கிராஜுவேட் பதவியே, சும்மா ஒருவருக்கு பெரிய சர்டிபிகேட் ஒரு ஆளுக்கு சும்மா கொடுக்க இயலாது. அது யாருமே கொடுக்கிறது இல்லை, உலகமும் கொடுக்கிறது இல்லை, ஆகலமும் கொடுக்கிறது இல்லை. எனவே அல்லாஹ் உங்களை என்னையும் சோதிக்கிறான். இந்த பரீட்சையில பாஸ் பண்ணுங்க. எல்லாரும் பாஸ் பண்ணினாத்தான் சரியான ரிசல்ட் கிடைக்கும், சரியான கலிமா ஆகரால உட கடைசி முடிவில் வரும். நீங்க ரப்புல் ஆலமீனுக்கு முன்னாலே ஈமான்தாரிகளாக, ஷிர்க் வைக்காத நல்லடியார்களாக அவனிடத்தில் நீங்க போவீங்க. சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இப்படியெல்லாம் இருக்கக்கல ஒன்று இருக்குது, இவரை ஈமான சரி செய்யறது அத்தனையும் அல்லாஹ்வால நடக்கிறது. இரண்டாவது விஷயம் இருக்குது, நியாமத்துக்களை உதாசீனம் பண்ணாமல் இருக்கிறது. இதுக்குத்தான் நான் இந்த விஷயங்களை நான் விளங்கப்படுத்தினேன். அல்லாஹ் தந்த நியாமத்துக்களை அங்க உதாசீனம் மிஸ்யூஸ் பண்ணும் பொழுது அல்லாஹ்வுடைய சோதனை உண்டாகுது. பூமி கொந்தளிக்குது, கடல் கொந்தளிக்குது. அல்லாஹ் சொல்கிறான், சகோதரர்களே, இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, பூமி அசைக்கப்பட்டால், வஅக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, பூமி அது சுமந்திருக்கக்கூடிய அத்தனையும் வெளியில் தூக்கி போட்டால், வகாலல் இன்சானு மாலஹா, மனிதன் கேட்பான், என்னப்பா நடந்தது? அதுக்கு என்ன நடக்குது? எனக்கும் வழங்குதில்லை, உங்களுக்கும் வழங்குதில்லை. அல்லாஹ் அக்பர். சகோதரர்களே, நாங்க இப்ப சாதாரண விஷயத்துக்கு சண்டையும் பிரச்சனையும் எங்கட கண்ணுக்கு முன்னால ஒரு ஊர் அப்படி அழிஞ்சு வைத்து, எங்கட குடும்பம் அழிஞ்சு வைத்து, எங்கட இஸ்லாமிய உறவுகள் அழிஞ்சு போயிருக்கிறாங்க. இதை பத்தி வேதனையில கவலைப்படுறாங்க. இன்னைக்கு எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை. இன்று வரைக்கும் ஜனாசாக்கள் தெரியல, எத்தனை பேர் காணல. இதெல்லாம் யாரு? எங்கட முஸ்லீம்கள். உயிர் போறதில்லை, முஸ்லீம்களை மாத்திரம் பார்க்கிறதில்ல. உயிர், அதற்கு பெரிய சங்கம் இருக்குது இஸ்லாத்திலே.
முஸ்லிம்களையும் தாண்டி உயிரென்ற ரீதியில சகோதரர்களே ஒவ்வொரு ஈரலிப்பான உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் நீங்க தர்மம் செய்யறதுல நன்மை இருக்குதுன்னு சொன்னாங்க. சகோதரர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நாங்க இவ்வளவு விளங்கணும், அந்த நாய் தண்ணி இல்லாம நாக்க கீழே போட்டுக்கொண்டு அது தன்னுடைய கடைசி நிலைமையில உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த வழியால வந்த விபச்சாரி முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உதாரணம் எனக்கும் உங்களுக்கும். அந்த விபச்சாரி கிணத்திலே இறங்கி அவளுடைய அந்த பாதரட்சையால் ஹுஃபால் தண்ணீரை நிரப்பி அந்த நாய்க்கு கொடுக்கும் பொழுது அல்லாஹ் அந்த பெண்ணை மன்னிச்சு நீ சொர்க்கவாதி என்று அனுப்பிவிட்டான். இதுதான் ஒரு உயிர். சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுக்கு எதுவும் வேண்டாம், நினைக்கணும் இன்றைக்கு நடக்கிற பிரச்சனையில ரெண்டு மிக முக்கியமான பிரச்சனை. ஒன்று உயிர் சேதம், இரண்டாவது பொருளாதார சேதம். இது ரெண்டிலையும் என்னுடைய பங்களிப்பு என்ன நடந்தது என்பதாக நினைங்க. சகோதரர்களே, அல்லாஹ் உன்னை விசாரிக்கும் பொழுது ஒரு மூமினுக்கு வார கஷ்டம் உடல்ல ஏற்படுற சிரங்க போல அந்த சிரங்கு ஒரு இடத்துல வருது, உடம்பெல்லாம் அதனுடைய கஷ்டத்தை சுமக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீ என்ன கஷ்டப்பட்டாய்? இந்த நிலைமையில ஒன்று வாரம் என்னமாக இருந்தது? சகோதரர்களே, பெரியார்களே, இதுக்கு பதில் சொல்றதுக்கு தயாராகுங்க. யார்கிட்ட பொருளாதாரம் இல்லையோ அவங்க உடல் பலத்தை கொண்டு வாலிப சமூகமே நீங்களோட உடல் பலம் பாவிக்கட்டும். ரசூலுல்லாஹ் காலத்திலே, நபி அல்லாஹ் காலத்திலே ஒரு மனிதர் வாராரு. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அவருடைய வறிய நிலைமையை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எழுப்பி தொழுவுங்கப்பா. என்ன அழகான நபியுடைய திட்டமிடல் சொன்னாங்க, எழுப்பி தொழுவுங்க. 4 பேருக்கு மத்தியில பிஞ்ச ஆடையோட அவருடைய வறுமையோட எழுப்பி தொழுகிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க இருக்கக்கூடியவங்களை பார்க்கிறதற்காக அந்த வேலையை செய்யறாங்க. தொழுது முடிந்தவுடன் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர், தஸத்தகு, இவருக்கு தர்மம் செய்யுங்கப்பா, சதக்கா கொடுங்கப்பா என்பதாக சொன்னாங்க. எல்லாரும் கொடுத்தாங்க, இருந்தவர்கள் எல்லாம் கொடுத்தார்கள். எவ்வளவு ஏழுமோ அவ்வளவு கொடுத்தார்கள். ஒரு மனிதர் கடைசியாக ஒரு அள்ளு பேரிச்சம்பழத்தை, நபியுடைய வார்த்தை, சந்தர்ப்பத்தை மிஸ் ஆக்க கூடாது, தர்மம் செய்கிற ஒரு தருணம் என்ற பட்டியல்ல, தர்மம் செய்தவர்களின் பட்டியலில் என்னுடைய பேரும் சேரணும் என்று கஷ்டப்பட்டு எடுத்துக்கொண்டு வராரு. ஒரு அள்ளு பேரிச்சம்பழம். அங்க இருந்த முனாஃபிகீன்கள், அல்லாஹ்வுடைய விரோதிகள், அல்லாஹ் அல்லாஹ்னு வெளிரங்கமா நடிக்கிறது, உள்ளால பார்த்தா குஃபரும் ஷிர்க்கும். அவன் சொன்னா, இதெல்லாம் அல்லாஹ்க்கு என்னதுக்குப்பா தேவை? இதெல்லாம் சும்மா வேலை இல்லாத வேலை இல்லது, இதெல்லாம் கொண்டு போய் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து நம்மடைய கொஞ்சம் கூட்டம் இருக்குது இப்படி சொல்றது. அவன் கஷ்டப்பட்டு ஒரு பார்சல் வாங்கி கொடுத்திருப்பான், இல்லாத ஒரு 500 ரூபா 200 ரூபா 100 ரூபா காசு அவனுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்திருப்பான். அதை கிண்டல் அடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. இது மூமின்களுடைய அந்த தன்மை இல்லைன்னு மறந்துடாதீங்க. இந்த வேலை செஞ்சதெல்லாம் முனாஃபிகீன்கள். சகோதரர்களே, பெரியார்களே, அப்ப அல்லாஹ்வுடைய குர்ஆன் அந்த அல்லாஹ் பொறுத்து கொள்ளவில்லை. சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்குகிறான், அல்லதீன யல்மிஸூனல் முத்தஃபிஈன மினல் முஃமினீன். அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் என்னும் மூமின்கள் என்னும் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு தர்மம் செய்வதற்காக கொண்டு வந்தவர்களை கேலி கூத்து பண்ணக்கூடிய, பகடிவதை செய்யக்கூடிய சிலர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். இன்னும் சிலர்கள் மூமின்கள் இருக்கிறாங்க. யார் தெரியுமா? லா யஜிதுன இல்லா ஜுஹதஹும், அவருடைய உடல் வலிமையை தவிர வேற எந்த பொருளாதாரம் இல்லை. இதனால சகோதரர்களே, யாரும் நீங்க கவலைப்படக்கூடாது. அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லுது, பொருளாதாரம் இல்லையா, உடல் வலிமையை இந்த இடத்துல பாவீங்க. சகோதரர்களே, வாலிபர்களே, களத்தில் கொதிங்க. அல்லாஹ் என்னுடைய மக்ஃபிரத்துக்கு இது காரணமாக ஆக்கட்டும், என்னுடைய பாவ மன்னிப்புக்கு காரணமாக ஆக்கட்டும் என்று களத்தில் கொதித்து ஏதாவது என்னுடன் என்னால் ஏழுமண்டு அதை செஞ்சு வைங்க. சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் இடத்துல மன்றாடி நிலைமையை புரிஞ்சு கொள்ளுங்க. சகோதரர்களே, அமானிதத்தை பேணுங்க. சகோதரர்களே, பெரியார்களே, யாருக்கும் அனுமதி இல்லை மற்றவண்ட ஹக்குல கையடிக்கிறது. இது பாரிய பிரச்சனை. பாதிக்கப்பட்டவருக்கென்று ஒதுக்கப்பட்ட பாதிக்கப்படாதவங்க எடுக்கிறது ஹராம்.
சில மக்களை பார்க்கும் பொழுது அவர் எழுதியிருக்கிறாரு, எந்த வீடு வெள்ளத்தால் பாதிக்கப்படல, எனவே எனக்கு அரசாங்கத்தால் கொடுக்கப்படுற 25,000 ரூபாய்க்கு நான் தகுதி இல்லை. அவர் ஈமான்தாரி. நீங்க ஏன்பா பள்ளிக்குள்ள மட்டும் கூட ஈமான வச்சிருக்கிறீங்க? உடையமான களத்துல காட்டுங்க, உடையமான தர்மத்துல காட்டுங்க, உடையமான வீரத்துல காட்டுங்க. எவ்வளவு பெரிய ஈமான்தாரியான பேச்சு! நான் தகுதி இல்லை, எனக்கு தேவையில்லை. சகோதரர்களே, எந்த உலமா ஃபத்வா கொடுத்தது வேற ஒருவனுக்கு வந்த காசை நம்ம எடுக்கிறதுக்கு? வேணாம் சகோதரிகளே. அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை சீர் செஞ்சு எல்லா நிலைமைகளையும் என்ற ரிஸ்க் எழுதப்பட்டிருக்குது. இப்ப சிரமம், அல்லாஹ் திரும்ப தெளிவான அழகான வாழ்க்கையை கொண்டு வந்து தருவான். சகோதரர்களே, பெரியார்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் அல்லாஹ்வை பயந்து அஞ்சி அவனுடைய வழிகாட்டலின்படி நடக்கக்கூடிய நல்லடியார்களில் நின்றும் எம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்குவானாக. யா அல்லாஹ், கருணையுள்ளவனே, இரக்கமுள்ளவனே, கஷ்டத்தை போக்குவாயாக. யா அல்லாஹ், பசியை போக்குவாயாக. ஏழைகளுடைய கண்ணீரை துடைப்பாயாக, அனாதைகளுடைய கண்ணீரை துடைப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, சுவீட்சமான அழகான இயல்பு நிலைமைக்கு நாங்கள் திரும்ப உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், எதெல்லாம் எங்களுக்கு தடுபட்டு இருக்கிறதோ அத்தனையும் மீளப்பெற எங்களுக்கு உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையும் உள்ளத்தையும் எமக்கெல்லாம் தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் துஆவை கபூல் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.